கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த கால வேளையில் இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த மாதம் தேவனை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். காரணம், என்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேலே அன்பு நிமித்தமாகத்தான் கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த டெய்லிஸ் ஊழியத்து மூலிமா, இந்த நிகழ்ச்சி மூலிமா தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் ஆண்டு வாக்கு கொடுத்தார் இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமென். இந்த மாதம் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்குறீங்களோ தேவனை கர்த்தர் அவரோட வாக்குத்தத்தப்படி நீங்கள் கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய போகிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அல்லது ஜெபிங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஜெபம் நம்மளை சுகமாக்குறது மாத்திரமல்ல, ஜெபம் நம்மளுக்கு அற்புதங்கள் செய்வது மாத்திரமல்ல, ஜெபம் நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஆசீர்வாதம் இல்லை என்று கலை கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லை, என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் பிஸ்னஸ்க்குள்ளே, நாங்கள் செய்கிற வேலையில், கைட்டு பிராசத்தில், எங்கள் ஊழியத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லைன்னு கலை கொடுக்குறீங்களா? இன்றைக்கி ஜெபத்தில் கேளுங்க. அந்த ஜெபத்தை கேட்குற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம், அல்லேலூயா, 1 Chronicles 4:10, அங்கே 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம் இருக்குது. யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கி தீங்கி நடங்காதபடி நீ என்னை கரைப்பிடிச்சு என்னை நடத்துவேன் என்று கேட்கும்போது வேதம் சொல்கிறது, யாபேசின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சாராம். ஆமென். ஹல்லேலூயா. யாபேசின் தேவன் தான் நம்ம தேவன். பாருங்க, அந்த யாபேசுன்னு சொன்னாவே வேதனை, துக்கம், வறுமை, கஷ்டம்னு அர்த்தம். ஏன்னா அவங்க யாபேசின் தாய் சொல்கிறாங்க, என் யாபேசை நான் பெக்கும்போது வேதனையோடு கஷ்டத்தோடு தான் நான் பெற்றேன். ஆனால் இந்த யாபேசு தன் குடும்பங்கள் மத்தியத்தில், சகோதரர்கள் மத்தியத்தில் கனப்பட்டவனா, உயர்த்தப்பட்டவனா, ஆசீர்வாதம் மாறக்கன்னா, இந்த யாபேசு இஸ்ரவேல் தேவன் ஆஸ்வதிக்கிற தேவனை பார்த்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்டு தேவன் அவன் ஜெபத்தை கேட்டபடியே கர்த்தர் அருள் செய்தார். அந்த ஜெபத்தைப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அங்கே அன்பு சகோதரா, கடைக்காரனாக இருக்கிறனே, பண கஷ்டத்தில் இருக்கிறனே, தரித்திரத்தில் இருக்கிறனே, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, ஒரு செழிப்பு இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே என்று கலங்காதீங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேவன் நோக்கி, ஜெபத்தை கேட்க தேவன் நோக்கி, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, நான் செய்கிற வேலை, பிஸ்னஸ், எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அருள் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? சுவாமி, இந்த நெல்லவெளிக்கா சோத்ரியப்பா, நீங்கள் வாக்கு கொடுத்துக்கிறீங்க. இந்த மே மாதம் மந்த் ஆஃப் ப்ரேயர், ஆமென், எது கேட்டாலும் அப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ள சொன்னீங்களப்பா. இதோ ஜெபத்தில் சுவாமி வேலையை ஆசிரியங்கப்பா, பிஸ்னஸ் ஆசிரியங்கப்பா, பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா, என் வீட்டை ஆசிரியங்கப்பா, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என் வாழ்க்கை ஆசிரியங்கப்பா, எங்கள் ஊழியத்தை ஆசிரியங்கப்பா என்று ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலே யாபேசின் ஜெபத்தை கேட்டு அப்படியே அருள் செஞ்சீங்களப்பா. இதோ கேளுங்கள் அப்போது பெற்றுக்கொள்ள சொன்னீங்களே. இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் விசுவாசமாக ஜெபித்துங்களோ அத்தனை பேர் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்திருக்கா ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.